மக்களே ஓயாம பயம் வாங்கிட்டு இருக்கா மக்களே. இவன் பெரிய இவன் மாதிரி வயதுக்கிட்டே இருக்கான் என்னையா. எரிச்ச வருதுல எனக்கு. எப்பா எப்பா ஐயா அங்க வரான் வாளோட. நீயும் சுத்து பாப்போம். வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் மக்களே, இன்னையோட விளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கலாம் இல்லை. ஹாய் மக்களே சொல்லுவோம் சொல்லலாம் பாடி. ஆமாம், இன்னைக்கு என்ன விளாக் பார்த்தீங்க அப்படின்னா அழகா இருக்கா. ஆமாம் மக்களே, ஃபஸ்ட்டு எங்கள் அவுட்ஃபிட் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி அவுட்ஃபிட் என்னன்னா நம்ம ஜெனிஃபர் முருகேஷ் அஃபிஷியல் பேஜில் போய் இதே ட்ரெஸ் இல்லை ஜெனி சயின்ஸ், ஆமாம் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க. இதில் போய் ஃபாலோ பண்ணி லிங்க்குன்னு கேளுங்க, நம்மளால் லிங்க் அனுப்பிச்சுடுவா, உள்ளே போய் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க. கப்புள் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும். முக்கியமான விஷயம் இன்றைக்கி ஏதோ விளாக். ஆமாம் விளாகே மறந்துட்டேன். நீங்கள் ஏன்னா குச்சாலத்து பக்கத்தில் ஒரு ஹிட் அண்ட் ஸ்பாட் இருக்குது. அங்கே பெரிய படமெல்லாம் எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க இப்போ டக்குன்னுலாம் கமெண்ட் பண்ண முடியாது. வீட்டில் இருந்துட்டு ஹிட் அண்ட் ஸ்பாட் அப்படிங்க. ஸோ நம்ம அப்படியே போகிறவெல்லாம் போய் அந்த ஹிட் அண்ட் ஸ்பாட்டை காமிக்கிறேன். அங்கே வந்து எங்களுக்கு ஒரு சம்பவம். அங்கே படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் இவளுக்கு 7th மந்த்து பேபி ஷோவர் ஃபோட்டோ எடுக்க போனோம். 9th மந்த் எடுக்க போனோம். எங்களை ஃபோட்டோவே எடுக்கவில்லை. நாங்கள் ஒன்றே சொன்னோம், அண்ணே நீங்கள் அங்கே செட்டெல்லாம் அங்கே தான் போட்டிருக்கியா, நாங்கள் செட்டு பக்கம் கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டோம், கோடி கான்சென்ட்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் சொல்லி எடுத்தோம். அந்த பிக்கை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அந்த பிக்கை இந்த வீடியோவில் கண்டிப்பாக சைடில் ஆட் பண்ணி விட்றேன். ஏன்னா நிறைய வீடியோவில் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி ஆடே பண்ணலை. இந்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். நம்ம இன்றைக்கி நம்ம CT100 வந்து அவுட்டோருக்கு போயிடுச்சு. ஸோ அசோக் என் தம்பி வண்டியை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எம்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம 390 இப்போ வரைக்கும் சொல்லலாம், அது நாளைக்கு சொல்லலாம். அப்போ தான் சொல்ல போகிறேன். 390யோட அப்டேட்டு பார்த்துட்டே நம்ம வீடியோ வந்து தினம் பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் கேப்பில் 390யோட அப்டேட்டு போடுவேன். ஆமாம் சரி போமா, நீ கிளம்பிட்டியா? மக்களை நான் ஷூவெல்லாம் போட்டிருக்கேன். நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணுங்க. எனக்கு கையை தான் வலிச்சுக்கிட்டே இருக்கு எனக்கு எப்போவுமே. ஆமாம் அது நான் தான் வாங்கி கொடுத்தது. நல்லா ஆயிடுச்சு. ஒரு ரேட்டு கம்மி தான், பார்க்க டிசைன் சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஹெல்மெட்டு இல்லை கண்ணாடி இட்டோம். சரி வா போவோம். ஹெல்மெட் அதுக்கும் எடுத்து வச்சுக்க போகிறோம்ல. எங்கேயா நின்னாங்க அப்படின்னா நம்ம மதிப்புக்குரிய காவல்துறை நின்றுச்சு அப்படின்னா ஹெல்மெட்டு போடணும். இல்லைன்னா ஹெல்மெட்டை எடுத்துடணும். ஓப்பனாகவே போட்டு போகணும். என் உயிருக்கு பயமே இல்லைன்னா ஹெல்மெட் போடுறதே கிடையாது. அடிப்பாங்க நம்மளை. சரி வாங்க அப்படியே வாங்க, கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதான் மக்களே, பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க. ஐ எம் வெயிட்டிங். நான் வாரேன், விட்டுட்டா போறேன். வெளியே லைட் போட்டு வந்துறேன். இந்தா போட்டு தரேன். ஓகே போட்டாச்சு. போலாமே. நான் யார்ட்டா அன்பு அன்பு அழகி டாட்டா. வீட்டை ஒழுங்கா பாத்துக்கிடுங்க. இப்போ கதவை பூட்டிட்டு தான் போவேன். வந்து பாய். எல்லாம் கதவை போட்டணுமா, நான் வேற உட்காந்துட்டேனா. மறுபடியும் இறங்கி கதவை பூட்டி. சரி போ, வெளியே போ நாங்கள் இறங்குதேன். ஆமாமே ஒன்றும் கேட்டாதே கதவுன்னு சொல்லிட்டு இரும்புட்டு வர காமிக்கனே. நானே அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டினது. இந்த இது இப்படி. ஆமாம் கீழே வந்துடும்ல. சரி போ சீக்கிரம் போட்டுட்டாங்க. அந்த டோர் வந்து நானாக செஞ்சது. அது காற்றுல தூக்கி போட்டுடாக்கு. அதான் அதில் லாக் பண்ணி வச்சுருக்கேன். போட்டனைக்கே பிக் பண்ணைக்கே நீ. ஆமா வேறு செல்லு கர்ச்சீஃப் எடுத்தா முன்னாடி இருக்கு. கர்ச்சீஃப் எங்கே வச்சிருக்கா? முதல் ஏன் செல்ல வாங்க போகிறேன். நான் எப்படி வண்டி ஓட்டுவோம்? அப்படியே பிடிச்சிக்கோ. போவோம்மா. ஒயிட் ஆங்கிள் விட்டு ஜம்முன்னு இருக்கான் வண்டிக்கு. சரி மக்களே, நான் அப்படியே ஆன் த வேலை போயிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு நம்ம கேமரா ஆன் பண்ணிக்கிடுதேன். டாட்டா பாய் பாய். See you soon. நம்ம ஸ்பாட்டு கிட்ட வந்துட்டோம். எங்கள் அத்தை கிட்ட இவன் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான் மக்களே. எங்கள் அத்தை ஃபோன் அடித்தாங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்துட்டோம். பார்ப்போம், பைக் கிட்ட வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸு. மேக்ஸிமம் வந்துட்டு அங்கே
நான் செல்ஃபிலேயே பேசிட்டு வர மாதிரி. ஆமாம் கொஞ்சம் இல்லை பேக் கேமரா தான் இருக்கும். உடனே தான் காமிச்சு வச்சுருக்கேன். நல்லா நம்ம வந்துட்டு மலைக்கு மேலே ஏறி போகிற மாதிரி சூப்பராக இருக்கும். மேலே போனதுக்கப்புறம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சன்செட்லாம் பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். நான் போன உடனே கேமரா ஆன் பண்ணுதேன். பார்க்க முடியாது, ஏன் மறைய போதோ சன்செட். இப்போ உண்மைக்குன்னு சொல்லுதேன், உலகம் சத்தியமாக இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் அழிஞ்சு போவோம். நம்பிக்கை இல்லைன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கா நிறைய வட்டைகள் வர மணி 7 மணிக்கு தான் சூரியனே உள்ளே போகுது. ஏன்னா இன்னைக்கும் பாரு அது 7 மணிக்கு தான் உள்ளே போகும். சரியா? ஆமாம், சூரியன் கீழே இறங்கலை. இறங்காது, அது எவ்வளோ பழின்னு இருக்காப்புல. சரி ரைட்டு, நான் மேலே ஏறிட்டு ஆன் பண்ணிட்டா. ஏறிட்டு ஏற போகும்போது ஆன் பண்ணுவோம்ண்ணா. நல்லா போல்டா பேசுறேன். யாரில்? ஆமாம் ஆமாம் ஆமாம். மக்களே இப்போ ஓயாம வை வாங்கிட்டு இருக்கா மக்களே. இவன் பெரிய இவன் மாதிரி வயதுக்கிட்டே இருக்கான் என்னையா. ஐயா சூரியன் இங்கே இருக்கு, அப்போ நம்ம என்னன்னா கேமராவை இங்கே கொண்டாடணும். இவன் எங்கே தெரியுமா கொண்டு போறா? பின்னாடி கொண்டு போ. இப்படி எடுத்தா புளிச்சுமே இருக்காது. ஐபோன்ல எடுத்து போட்டா என்னை செருப்பு கொண்டு அடிக்க மாட்டேங்க. ஐயா மலை மேலே ஏற போகிறோம், ரூட்டை பார்த்துக்கணுங்க. கொஞ்சம் ஆஃப் ரோடு தான். இன்னொன்று கேப்பில் ஃபோன் அடிக்காதீங்களா, எரிச்சு வருதுல எனக்கு. கொஞ்சம் ஆஃப் ரோடு அப்படி இப்படி தான் இருக்கும். தூக்கி தூக்கி போடும். உனக்கு கை வலிச்சுன்னா சொல்லிடு, செல்ல கீழே போட்டுறக்கூடாது. அதுதான் இன்னொன்று, ஒரு ட்விஸ்டே மேலே போய் தான் இருக்கு, அவன் அங்கே போய் சொல்லுதேன். ஐயா அங்கேயும் பீர் பாட்டில்லாம் உடச்சி போட்டிருக்காங்க. குடிச்சிட்டு பீர் பாட்டில் அப்படியே போட்டுப்பாங்க. அங்கே போகலாம் மக்களே. நாளைக்கு நான் டியூக்கில் வந்திருந்தேன் அப்படின்னா ஒத்த கைட்ட ஓட்டியிருப்பேன். எனக்கும் கேமராலாம் பிடிக்குது, ரொம்ப பண்ணுவேன். இல்லையா, நீ இப்பவுமே நம்மளை தான் காமிக்க, பாதையை இப்போ வரையும் காமிக்கிறேன். அது எப்படி நீங்கள் ஒரு படம் பாருங்க. மக்களே ஸ்பாட்டு சத்தியமாக சொல்கிறேன், நான் முன்ன பார்த்ததுக்கு ரொம்ப மோசமாக இருக்கு. அப்புறம் உனக்கே தெரியுதுல, மக்களே என்ன தெரியுமா என்ன தெரியுமா முக்கியமான மேட்டர் சொன்னேன். பாரவல்ல என் மாப்பிள்ளை ஒருத்தன் வந்தான், எம்டிஏக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ கொடுத்துட்டு போயிட்டான். ஆமாம், எம்டியில் கிளம்பி கடைசியில் பாட்டில் அதிலே மிதிக்காத. ஐயா ரொம்ப நொறுக்கி போட்டிருக்காங்க ஐயா பாட்டில்லாம். வந்துடாதிய செருப்பு போடாமல் இருந்தீங்கன்னா காலில் வெட்டுக்காங்களோட தான் போவியா. ஆமாம், இப்போ இங்கே வந்து இது வந்து மத்தளம்பர மலை. இது வந்து மேக்ஸிமம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் இது இப்போவுமே நிறையா பேருக்கு தெரியாமே இருக்காங்க. இது முன்ன கூட இந்த பாறையில் கல்லை வச்சு தட்டினா தப்புன்னு சவுண்டு கேட்கும். இதான்டா தட்டு, இதாம்ல இந்த பாறை தான்ல இது. இதுல தட்டு உனக்கு தட்ட தெரியல. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன படம் எடுத்தாங்கன்னு சொல்லட்டா, கேப்டன் மில்லர் நம்ம தனுஷ் நடிச்சது. அது போக நம்ம கர்நாடகா சூப்பர் ஸ்டார் ஒரு பேர் மறந்து போச்சா, ஜெயிலர்ல கூட நடிச்சாது, பேர் மறந்து போச்சு. சரி ஜெயிலர் நடிச்சாருங்க போய் தெரியும், அதில் கண்டுபிடிச்சிக்கிடுங்க. அது எல்லாமே படம் எல்லாம் எடுத்தது. இதில் மேலே ஒரு 200 பேர் வெள்ளைக்காரங்க துப்பாக்கி தூக்கிட்டு அங்கோடி போவாங்க. செட் எல்லாமே அங்கே தான் போட்டு வச்சுருந்தாங்க, அந்த இடத்துல போட்டு வச்சுருந்தாங்க செட்டு. அந்த பனைமரமாக இருக்கா, அதுக்கு அங்கோடி தான் செட்டே இருந்துச்சு. தனுஷ் அங்கேருந்து வருவாப்புல அப்படி கையை வீட்டு அப்படி நாளை வெட்டிக்கிட்டு அவங்க அடிப்பான். சீரியஸாக அந்த கிளைமேட்ஸா, ஆமாம் கிளைமேட்ஸ் இருந்தாது. கிளைமேட்ஸாக அதில் இடையிலையான்னு தெரியல, மறந்து போச்சு பார்த்து. ஆனால் என்ன ஒன்று காட்டு தான் கீழே தெரியுதா பாப்பா? தெரியுது, இங்க பாரு இங்கெல்லாம் நிறையா இருக்கு. இங்க அங்க எல்லா பக்கமுமே கிடக்கு பாட்டில். யாருமே செருப்பு போடாம வந்துடாதீங்க. போட்டு வந்து என் காலிலே நிறைய ஒரு மாதிரி ஏறுற மைக்லயே வருது. பாட்டில காமிச்சிட்டா நிறைய கிடக்கு, சுத்தி சுத்தி கிடக்கு. இந்த இடத்துக்கு முன்ன வரும்போது இவ்வளவு பாட்டில் ஆனால் உடச்சு போடு. முன்ன வரும்போது இவ்வளவு பாட்டில் முதல் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் வந்து ஆளாளுக்கு வந்து வீடியோ போட்டு இப்படி ஆக்கிட்டோம்னு நினைக்கிறேன். நானும் தான் அப்போ ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் நான் இப்போ தான் வீடியோ போடுறேன். உண்மைக்குமே இதை வந்து வீடியோ போட்டு தான் இப்படி ஆக்கியிருப்போம்னு நினைக்கிறேன்.
ஏன்னா வீடியோ போட போற இப்படி ஒரு மழை இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியுது. வாரங்குள்ள 10 பீரோட வானாங்க. எல்லா இடத்துலையுமே பீர் பாட்டில் தான். பீர் அடிச்சா நல்லதுன்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்க. ஆமா, அந்த தமிழ் பசங்களை கெடுத்ததே வாங்கலாம் சத்தியமா. சரக்குலாம் அடிக்க மாட்டேன் மாப்பிள்ள, நான் பீர் மட்டும்தான் மாப்பிள்ள அடிவேன். நீட்டு மக்களே, இந்த டெல்லியில நீட்டு பிரச்சனை தெரியுதுல, அதுல பஞ்சாப் நம்ம சிங்குக்கெல்லாம் ஒரு சல்யூட், ராயல் சல்யூட். அத்தா வரா வாளோட முடிஞ்சா அன்னைக்கு அடித்த போலீஸ்கார அன்னைக்கு அடிக்கலாம். எனக்கு அதை பார்க்கும்போது சரி, பஞ்சாப் அவங்களுக்கு அவ்வளோ வீரம் இருக்கும்போது நம்ம தமிழர்கள் எவ்வளோ வீரம் இருக்கணும். ஆனால் அவன் ஜனநாயகம் படத்தை போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி, சொல்லுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் வந்து விஜய் படத்தை பார்ப்பேன். விஜய் ரசிகர் கிடையாது, நான் வந்து யாருக்குமே ரசிகர் கிடையாது. எல்லாரும் படத்தையும் பார்ப்பேன். நல்லா இருக்கா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா செவிட்டு போடும், அவ்வளோதான். ஜனநாயக படம் டிக்கெட் இருக்கா? என் ஃப்ரெண்டு ஒரு 2 பேர் கேட்டாங்க, டிக்கெட் இருக்குது 2 வேணுமா அப்படின்னா. ஜனநாயக படம் என்கிட்ட கிடக்கு வேணுமா அப்படின்னு கேட்டுவிட்டேன். வேற என்ன, பார்த்த படத்தை எத்தனை நேரம் பார்க்க, செத்த நாய் மேலே எத்தனை லாரி யாருனான்னு. இது யாருன்னா சாட்டை சொன்னார், எங்காலே சாட்டை சொல்கிற மாதிரி என்ன சொன்னார், ஜனநாயக படம் வருது எல்லாருமே கொண்டாடுக்க அப்படின்னு. அவர் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி மாதிரி சொன்னாங்க. அது மறந்து போச்சு. மறக்கலாம் இல்லை, அது சொல்லணும். அது சொன்னோன்னு வச்சுக்கேன், அது கொஞ்சம் சொல்லிட்டுட்டா சொல்லு. அது என்ன ஸ்டோரி தெரியுமா? நான் இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை இருந்துச்சு. ஒரு நாயை வந்து லாரி அடிச்சு போட்டு போயிடுச்சு. அதுக்கு பின்னாடியே வந்து இன்னொரு லாரி அது மேலே ஏறி, சரி, அதுக்கு பின்னாடி இன்னொரு லாரியும் போகுது. நான் போய் நேராக அந்த டீ கடைக்காரன்ட்ட போய் கேட்டேன், என்னன்னா இந்த நாயை அடிச்சு போட்டு அப்படியே லாரியா ஏற்றிட்டு போகுது அப்படின்னு. டீ கடைக்காரர் சொன்னார், தம்பி செத்த நாய் மேலே எத்தனை லாரி ஏறினா உனக்கு என்ன அப்படின்ட்டாரு. புரியுதா? புரியுது மக்களே. அந்த இடத்துல செட் எல்லாமே போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல அந்த 2 பணம் தான் நினைக்கிறேன். நான் அப்போ வரும்போது, நான் இடையில ரீசெண்டாக வரும்போது அந்த சைடில் ஓப்பன் பிளேஸாக இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி இல்லை. பாப்பா ஒரு ரவுண்டு சுற்றி காமி, அப்படியே நீயும் சுத்து பார்ப்போம். ஆமா, குளம் ஆனால் வத்தி போய் இருக்குண்ணே. வத்தல இல்லை, தண்ணி அதில் கிடக்கு. வாங்க போய் பார்ப்போம். ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று பெருமையாக இருக்குது. என்ன தெரியுமா, என் வீட்டுக்காரியை தான் இப்படி நடக்க விட்டு நான் வீடியோ எடுப்பேன். இப்போ விளாகர் நான் ஆகிட்டு அவன் வீடியோ எடுக்கா. நக்கல்னா உனக்கு? நக்கல் இல்லை, லைட்டாக நையாண்டி. குளம் அந்த தண்ணி கிடக்கு. ஜூம் பண்ணிடுவோம். 8x போட்டிருக்கேன். எம்மா 4x போட்டுட்டு எடுத்துட்டேன். வண்டிக்குள்ள கண்ணாடி எல்லாமே கொண்டு வந்து. அப்புறம் சொல்லுங்க, வேற என்ன சொல்ல. அந்த படம் வந்து இங்கே தான் எடுத்தாங்க. அந்த படம் எடுக்கும்போது இங்கே ஒரு சின்ன இஷ்யூவே ஆச்சு. அது என்ன இஷ்யூ அப்படின்னா, கேஸே ஆயிடுச்சு இந்த இடத்துல. அந்த கேப்டன் நில படத்தில் ஒரு பாம்பு வெடிக்கும். அது வந்து யாரோ மலையில் வெடி வச்சு பாறையை தவிர்த்துனான்னு சொல்லி அவனை வெளியே வந்து கேஸ் போட்டுவிட்டான். உண்மையை படப்பிடிப்பு கொஞ்ச நாள் சும்மா தான் கிடந்திருக்கும். அதில் உள்ள அப்போ வந்து நிறைய பேர் நம்ம ஊர்லேயே நிறையா பேர் பக்கத்தில் பனேரிப்பேட்டில் இருந்து பேர் டக்குன்னு யாரும் மாட்டேங்கண்ணா பேர். நம்ம பக்கத்தூர்ல இருந்து நிறைய பேர் அந்த செட்டு உள்ள இடத்துல வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் இப்படி போகக்கூடாது, நீ தான் அப்படி. திருமணம்லாம் அவன் மூஞ்சி தெரியாண்டாமா? நீ கேமராமேனு முன்ன இப்படி வாயா. இல்லை, நான் இப்படி வாரதுக்கு தான் ஒன்னே என் கூடி வர சொல்லுதேன். ஓஹோ, திரவா மூஞ்சி வேண்டாமா? உன் முதுகு எடுக்கட்டுமா? முன்னாடி என்ன சொன்னாலும் சமாளிப்போம். உன் முதுகு எடுக்கட்டுமா? திரும்ப நாக்க நீ வீட்டு பேய் மாதிரி இருக்க. இங்க வந்து மழை சீசன் அப்போ நைட்டு ஒண்ணுமே வந்துடாதியா. ஒய் யானை வரும், ஓ போட்டு மீச்சிடும். அது மறக்க முடியாத சம்பவங்கள்ல நான் ஒண்ணு, மதன், அதுபோல் தினேஷின்னு ஒரு எங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் ஒன்று உண்டு. நைட்டு நாங்களும் இந்த மாதிரி சரக்கு அடிக்க வந்து யானை வரட்டுதவங்க வந்து எங்களை அடிக்க வந்து வண்டி எடுத்துட்டு துண்டக்கான துணியக்கானு ஓடி. இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. அவன்கிட்ட சொல்லியிருப்பேன் ஐடியா. அது சரக்கு அடிக்கல. அப்போ கல்யாணம் முடியலையா? எனக்கு முடியல. சுசுக்கி வச்சிருந்தேன். சுசுக்கி என் வண்டி கிடையாது, எங்கள் அண்ணன் கடையில். அப்போ பைக் கடையில் வேலை பார்த்தேன். சுசுக்கி கிரிங் கிடையும். அந்த வண்டி வட்டி எல்லாம் இன்னும் ஃபோட்டோ எடுப்போம், சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த இடம் வந்து கொஞ்சம் மாறினமாகவே இருக்கு. கொஞ்சம் நிறைய மாற்று, இந்த இடத்துல புல் விட்டு அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க. பெரிய மாற்றமே என்னன்னா, நான் அப்போ வரும்போது சத்தியமாக சொல்லுவேன், இவ்வளோ பாட்டில் வந்து இருக்கவே செய்யும். இவ்வளோ பாட்டில் உடஞ்சி கிடக்காது. நான் இப்போ தான் லாஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்கேன். இவ்வளோ பாட்டில் எங்கே கால் வச்சாலும் பாட்டில் தான் இருக்கு. பாட்டில் பேக்ரவுண்டில் தெரியுதா? அதெல்லாம் ஜூம் பண்ணிங்க. அதெல்லாம் தெரியல பாப்பா. இன்னும் தெரியும் பாரு, இப்போ தெரியும் பாருங்கண்டா. நான் இங்கே பாட்டில் இதெல்லாம் ஜூம் பண்ணால் தெரியாது. பாருங்க, இங்கே பாட்டிலு, அங்கே பாட்டிலு.
அங்கே பாட்டிலு, எல்லா இடத்துலையும் வண்டி தானே நிக்கி. குருவி, அதில் ஒரு குருவி சவுண்டு விட்டு போடுது. ஓல்ட் மங்க் பாட்டில் வேணுமாடா? ஓல்ட் மங்க் பாட்டில் மை ஃபேவரட். மை ஆல்ட் சி எவன் குடிச்சிட்டு போட்டானா? அது மோண்டு போட்டான்னா நீ தான் கை வச்சிருப்ப. ஆமாம், அப்புறம் நானே அப்படி தான் செய்வேன். அப்புறம் நீங்கள் என்னத்தை நீ கீழே எடுக்க, எதை எடுக்கணும் எதை எடுக்க விடான்னு ஒரு அறிவு இல்லையா? கொண்டு போய் பெயிண்ட் அடிப்போம். சும்மா நக்கல் பண்ணிட்டு எடுக்காதன்னு சொன்னா அவள் அப்படிதான் சொல்லுவா. என்ன மக்களே, இவளுக்குலாம் அறிவு இருக்கு. ஒன்னும் சாப்பிட்டுருந்தேன், அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கேமரா மாற்றிட்டேன் மக்களே. சூப்பர். ஆனால் இடம் உண்மையும் சொல்கிறேன், பைக் அங்கே விட்ருங்க, அதை ஒன்று திட்டு போயிடாம. நாங்கள் வந்து எதில் தெரியுமா உட்காந்துருப்பேன் அப்போ, இந்த 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 இடத்த கண்டுபிடிச்சாச்சு. எங்கள் வாகன நான் மதம் இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துருப்போம். சூப்பராக இருக்கும். இருக்குல்ல, இதில் வந்து மழை பெய்த நேரம் தண்ணி கிடக்கும். இந்த குட்டையில் தண்ணி கிடக்கும். இந்த குட்டை, நான் அந்த குட்டை, நான் அங்கோடி எங்கோடி. ஐ லவ் யூ. யாருக்கே பூ காதில் பூ வச்ச பேர் செட்டிக்கிட்டு இருக்கா. முடிய மொட்டை போட வேண்டி இருக்கும் நீங்கள். ஆமாம் மக்களே, இந்த இடத்துல தான் உட்காந்துருப்போம். அதெல்லாம் தண்ணி இருக்கும். அப்போ சூப்பராக இருக்கும். நீங்கள் கேப்டன் மில்லர் படம் வந்து அந்த அப்படியே ஷூட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மலையிலேருந்து இறங்குவாங்க. அந்த மலையிலேருந்து அப்படியே கீழே வருவருன்னு இறங்கி அந்த படம் இருக்கா கைக்கு நேராக, அதில் தான் அந்த செட்டே போடுறாங்க. ஹோல் செட்டுமே, இந்த பெரிய புளிய மரம் இருக்கா அது பக்கத்தில், அதில் தான் ஹோல் செட்டுமே போட்டு எல்லாம் எடுத்தாங்க. ஆமாம் ஆமாம். பைக் எங்கே நிற்கி பாருங்க. சரி போமா, வியூவை பார்த்து விடுங்க மக்களே. சூரியன் எல்லாம் அப்படியே. இன்னொன்று நான் ஏன் அப்படியே சொன்னேன் சீக்கிரம் உலகாலியே போயினா, சூரியன் வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருந்துச்சுன்னா இந்த மலைக்கு கிட்ட மறைஞ்சி, எனக்கு நல்லா தெரியும். இந்த பெரிய மலை கிட்ட மறைஞ்சி, ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போனாப்புல, இப்போ அங்கே போயிட்டாப்புல. என்னைக்கு நம்மலாம் ஜாப் போகிறோமோ. ஏன் இப்படி சொல்லுதேன் அப்படின்னா, மனுஷனாக பிறந்த நம்ம தான் இந்த உலகத்தை வந்து நாசமாக ஆக்கிட்டு இருக்கோம். அது ஒன்றும் புரியாது. மலை வந்து ரொம்பவே அழகா இருக்கும். சுற்றி வந்து மலை, நடுவில் வந்து இந்த மாதிரி பாறை மாதிரி போட்டு உட்காந்து அழகா சன்செட்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே வந்து நிறைய பசங்கள்லாம் குடிச்சிட்டு பீர் பாட்டில்ஸாக போட்டு நொறுக்கி போட்டிருக்காங்க. எப்படியும் இந்த மலை வந்து கவர்மெண்ட் கையில் தான் இருக்கும். இந்த கவர்மெண்ட் கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோவெல்லாம் பார்க்க மாட்டீங்க, எப்படியும் பார்த்தீங்கன்னா மேபி இந்த மலையை வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அறிவிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை இன்னொன்று, டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு நம்ம வந்து வெளியே நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், கேரளா அங்கெல்லாம். அந்த பின்னாடி இருக்க மலையில நீங்கள் வந்து மரத்தை எதுவுமே வெட்ட வேண்டாயா. இந்த குறுக்கே இந்த உண்மைக்கு சொல்கிறேன், நான் எனக்கே ஒரு ஆசை என்னென்னா, எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம், நாங்கள் எதையுமே கொல்ல மாட்டோம். பேசாமல் எங்களை ட்ரெக்கிங் அனுப்புங்க, கையில் ஒரு சின்ன ஆயுதம் அவ்வளோதான். எதுவும் வந்துச்சுன்னா எங்களுக்கு தற்காப்புக்காக நாங்கள் பாட்டு மலை ஏறி மலை இறங்க போகிறோம். நீ அதுக்கு ஒரு ஃபீஸை வச்சுக்க, அது உனக்கு கவர்மெண்ட்டுக்கு பெரிய ப்ராஃபிட்டு. அந்த ஒயின் ஷாப்பில் இருந்து ₹6 வந்து அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, மயில். ஆமாம், கீழே ஒன்று போகுது. முருகா உனை நான் தொழுபவன்டா. முருகர் வந்து எல்லா பக்கமுமே இல்லை, எப்பவுமே கூட தான் இருப்பார். சரி அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ மலையை பாதுகாத்து வச்சு அப்படின்னா இன்னும் 10-15 வருஷம் கழிச்சு என் மவன் இங்கே வருவான். இல்லை அப்படின்னா அவனை இங்கே உடைய மாட்டான். சரி டாட்டா பாப்போம். எனக்கு கை வேற வலிக்கு. விளாக் இதோட முடிச்சுக்கிட்டேன். சொல்லு, இதை சொல்லக்கூடாது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா டாங்னு ஒரு சவுண்ட் வரும். நாங்க போடுற வீடியோ எல்லாம் தினமும் உங்களுக்கு வரும். பாய். ரீல்ஸ் இருக்குமா?